இந்த வீடியோவில் நம்ம எலமெண்ட் ஸ்டைலிங்கை பற்றி பார்க்க போகிறோம். எலமெண்ட் ஸ்டைலிங்னா லைக் இந்த ட்ராப் டவுன், இந்த இன்புட்ஸ், அப்புறம் இந்த செக் பாக்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த செக் பாக்ஸ் லேபிளுக்கு கீழே நம்மளோட இன்புட்டையும் செலக்டையும் டார்கெட் பண்ணணும். அதாவது சைன் அப் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற இன்புட், தென் சைன் அப் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற செலக்ட், இது ரெண்டுத்தையும் டார்கெட் பண்ணி, ஸோ இதோட பார்டர்ஸ் நம்ம 1 பிக்சல் சாலிட், அதுக்கப்புறம் லைட்டான கிரே கலர் கொடுத்துட்டு, இதுக்கு பேடிங்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால பேடிங்ஸ் டாப் அண்ட் பாட்டம் 0.2 ரேம், லெஃப்ட் அண்ட் ரைட் 0.5 ரேம் அப்படின்னு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இன்புட்க்கு பேடிங் கொடுத்தாச்சு, பார்டர் கொடுத்தாச்சு. நாட் இந்த ஆரஞ்சு பார்டர், இந்த ஆரஞ்சு கலர் பார்டருக்கு நான் அப்புறம் வரேன். இப்போதைக்கு நான் பேடிங் கொடுத்தாச்சு, பார்டர் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இன்புட் உள்ளுக்கு வேல்யூ கொடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்கு இருக்கிற வேல்யூ நம்மளோட பாப்பின் ஃபோன் கிடையாது. இந்த இன்புட் எலமெண்ட் ஒரு ஸ்பெஷல் எலமெண்ட் லைக் ஆங்கர் டேக் மாதிரி. ஆங்கர் டேக்கு எப்படி டிஃபால்ட்டா அதுக்குன்னு ஃபோன் ஸ்டைல் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இன்புட்க்கும் டிஃபால்ட்டா ஃபோன் ஸ்டைல் இருக்கு. இதை நம்ம மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த இன்புட்லையும் செலக்ட்லையும் போயிட்டு ஃபவுண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்து இதில் இன்ஹெரிட் அப்படின்னு கொடுத்தோம்னா இதோட பேரண்ட் ஸ்டைலே இது ஃபாலோ பண்ணிக்கும். ஸோ நம்மளோட பாப்பின் ஸ்டைல் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாப்பின் ஃபோன் ஸ்டைல் இருக்கு. ஆனால் மேலே இந்த செலக்ட் அப்படின்ற எலமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த 2 ஸ்டைல் இருக்கு. இந்த ஸ்டைல் வந்து ப்ரௌசரோட டிஃபால்ட் ஸ்டைல். இதை நம்ம மாத்துறதா இருந்தால் கூட மாற்ற முடியும். ஆனால் இதை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா நம்ம மெனுவில் இதை மறுபடியும் கிரியேட் பண்ணோம் ஜாவாஸ்கிரிப்ட்ல. இந்த HTML கொடுத்த இந்த செலக்ட் எலமெண்ட்லேயே இது இருக்கிறனால டிஃபால்ட்டா இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். அடுத்ததா இந்த இன்புட் ப்ரெஸ் பண்ணுறப்ப சுற்றி இந்த ஆரஞ்சு கலர் பார்டர் இருக்குல்ல, இதை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி பார்டரே இல்லை, இது ஒரு அவுட்லைன். இன்புட் பாக்ஸுக்கு இருக்கிற டிஃபால்ட்டான அவுட்லைன். இந்த அவுட்லைன் எப்போ வரும் அப்படின்னா ஃபோக்கஸ் மோட்ல இருக்கிறப்ப வரும். ஃபோக்கஸ் மோட் அப்படின்னா நம்ம ஒரு இன்புட் பாக்ஸை ப்ரெஸ் பண்றப்ப அந்த இன்புட் பாக்ஸ் அப்போதைக்கு ஃபோக்கஸ்ல இருக்கும். நீங்க அதுக்கு இன்புட்டை நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஃபோக்கஸ் மோட். ஃபோக்கஸ் மோட்ல இருக்கிறப்ப இந்த அவுட்லைன் வெளியே வரும். ஸோ இப்படி நான் சொல்றப்பே உங்களுக்கு தெரியணும் ஃபோக்கஸ் மோட்டோட ஸ்டைலை அடுத்து நம்ம மாற்ற போகிறோம். அதாவது இந்த சைன் அப் ஃபார்ம் கீழே டாட் சைன் அப் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற இன்புட்டோட ஃபோக்கஸ் மோட்டும் கூடவே நம்மளோட சைன் அப் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற செலக்டோட ஃபோக்கஸ் மோட்டும் நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இப்போ இருக்கிறது என்ன அவுட்லைன். இந்த அவுட்லைனை நம்ம நன் கொடுக்க போகிறோம். நீங்கள் வேற அவுட்லைன் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த அவுட்லைன் வேணா அதெல்லாம் நன் கொடுக்க போகிறோம். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எந்த அவுட்லைன் வரல பார்த்தீங்களா? இது கூட நம்ம பேக்ரவுண்ட் கலரும் கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா லைட்டான கிரீன் கலர் கொடுப்போம். அதாவது D8F3DF. ஓகே, இது லைட்டான கிரீன் கலர். அதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் எடுத்துட்டோம் இல்லையா, நம்ம பார்டர் கலர் கொடுப்போம். பார்டர் கலர், பார்டர் மட்டும் இல்லை பார்டர் கலர். ஸோ பார்டர் கலர் கொடுத்துட்டு இதுக்கு நம்ம என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா மீடியம் கிரீன் கொடுப்போம். அதாவது 2DDF5C. ஸோ இது ஒரு மீடியம் கிரீன். இப்போ சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபோக்கஸ் ஸ்டேட்ல இருக்கிறப்ப நம்மளோட இன்புட் பாக்ஸ் லைட் கிரீன்ல இருக்கு, and then மீடியம் கலர் பார்டர்ல இருக்கு. இப்போ இன்புட் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டைல் பண்ணிட்டோமா? அடுத்தது செக் பாக்ஸ் ஸ்டைலுக்கு வருவோம். செக் பாக்ஸ் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா நம்ம முதல்ல அந்த செக் பாக்ஸை டார்கெட் பண்ணோம். ஆனா செக் பாக்ஸை டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி அந்த செக் பாக்ஸ்க்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டைல் பண்ணிருக்கோமான்னு பார்த்தோம் அப்படின்னா செக் பாக்ஸ் ஒரு இன்புட். ஓகே, செக் பாக்ஸ் ஒரு இன்புட் எலமெண்ட் லைக் மற்ற இமெயில், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட், இது மாதிரி செக் பாக்ஸும் ஒரு இன்புட் எலிமெண்ட். நம்ம செக் பாக்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்டைல் கொடுக்கலனாலும் நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா இன்புட் டிஸ்பிளே பிளாக், மார்ஜின் டாப், வித் அப்படின்னு இருக்கு. இங்க சைன் அப் ஃபார்ம், இங்கேயும் இன்புட் டைப் செக் பாக்ஸ், ஆனா லேபிளும் கூடவே சேர்ந்துருக்கு. ஸோ இது தனியான ஒரு செக் பாக்ஸ் டார்கெட்டிங் கிடையாது. ஆனா அடுத்ததுல இருக்கு பாருங்க சைன் அப் ஃபார்ம் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பாக்ஸை இதுக்கு முன்னாடி நம்ம இன்புட் மூலியமா டார்கெட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இப்ப அன்டூ பண்ண போறோம். எப்படி அப்படின்னா நம்ம இந்த ஸ்டைல் அப்படியே வரும் நார்மல் மற்ற இன்புட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு செக் பாக்ஸ் இன்புட்டுக்கு மட்டும் நம்ம இதை கொடுக்க போறது கிடையாது. இதை வெட்டி விட போறோம். எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஓகே, சைன் அப் ஃபார்ம் இன்புட் இதுல நீங்க ஒரு சூடோ கிளாஸ் கொடுக்கலாம். என்ன கிளாஸ் அப்படின்னா நாட் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். இந்த நாட் அப்படின்ற கிளாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது உள்ளுக்கு இருக்கிற ஸ்டைல் நீங்க நாட் உள்ளுக்கு எந்த எலிமெண்ட் போட்டாலும் சரி அந்த எலிமெண்ட்க்கு செல்லுபடாது. அதாவது
அதாவது இப்போ நான் எலமெண்ட்னா நீங்கள் சாதாரணமாக போடலாம். ஆனால் நம்ம இப்போ டார்கெட் பண்ண போகிறது ஒரு ஆட்ரிபியூட்டை. ஓகே, என்ன ஆட்ரிபியூட் அப்படின்னா டைப் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை வேல்யூவோட சேர்த்து என்ன வேல்யூ அப்படின்னா செக் பாக்ஸ் அப்படின்ற வேல்யூ. ஸோ இது ஒழுங்கு இருக்கிற ஸ்டைல் இந்த நாட் அப்படின்னு போட்டிருக்கீங்களா, இந்த செக் பாக்ஸ்க்கு மட்டும் போகாது. ஓகே, ஆனால் மேலே உள்ள ஸ்டைல் செக் பாக்ஸ்க்கு போகணும். இந்த இன்புட் சைன் அப் ஃபார்ம் இன்புட்னு போட்டிருக்கீங்களா, இது செக் பாக்ஸ்க்கு போகணும். டிஸ்பிளே பிளாக் மார்ஜின் டாப் வித் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இது செக் பாக்ஸ்க்கு போகணும். இது பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே தனியாக போட்டிருக்கீங்களா இந்த border 1 pixel solid, எப்படியுமே இது செக் பாக்ஸில் வேலை செய்ய போகிறது கிடையாது. இப்போ border 1 pixel solid, அதுக்கப்புறம் பேடிங், அதுக்கப்புறம் ஃபவுண்ட், இதெல்லாம் வந்து செக் பாக்ஸ்க்கு வேலை செய்ய போகிறது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கோட் தான் இருக்குது இதில். அதனால நான் இந்த செக் பாக்ஸை நாட் அப்படின்ற சூடோ எலிமெண்ட்குள்ளே போட்டேன். இப்போ நம்ம புதுசாக செக் பாக்ஸ்க்கு ஸ்டைல் பண்ண தான் உண்டு. ஸோ அதனால இந்த ஃபோக்கஸ் மோட்க்கு கீழே செக் பாக்ஸை டார்கெட் பண்ண போகிறேன். ஸோ செக் பாக்ஸை எப்படி டார்கெட் பண்ணணும்னு தெரியும். சைன் அப் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற இன்புட், அந்த இன்புட் நம்மளுக்கு டைப் செக் பாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதுக்கு ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ என்ன ஸ்டைல் கொடுக்கலாம் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஹைட்லேருந்து வரும். ஹைட் 1 RAM. ஓகே, அதுக்கப்புறம் வித் 1 RAM. இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் border 1 pixel solid light gray, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நம்ம border கொடுத்தோம் லைட் கிரேன்னு கொடுத்தோம். ஆனால் இங்கே பாருங்க பிளாக் கலரில் இருக்குது. ஏன் நம்மளுக்கு இங்கே border வேலை செய்யலை அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்பெஷல் இன்புட் தான். லைக் எங்கர் டெக்கோ இல்லை மற்ற இன்புட் மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் இன்புட் தான். இதுக்குன்னு டிஃபால்ட்டாக யூசர் ஏஎன் ஸ்டைல் ஷீட் இருக்கும். அதாவது ப்ரௌசரோட டிஃபால்ட்டான ஸ்டைல் அதை நம்ம எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஸ்டைலை கொடுக்க முடியும். ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அப்பேரன்ஸ் போட்டு அதில் நன் போட்டுற வேண்டியதான். இந்த அப்பேரன்ஸ் வந்து ப்ரௌசர் கொடுத்த ஒரு ஸ்டைல். ஸோ இதை நம்ம நன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்களா சாதாரண லைட் கிரே உள்ள ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஒரு செக் பாக்ஸாக இது வேலை செய்யறதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் அந்த செக் பாக்ஸ்க்கு ஸ்டைல் பண்ணணும். அதாவது இப்போ இங்கே என்ன வேலை செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணுறது தான் வேலை செய்யலை. இது இப்போ எப்பேராக இருக்குது, ஆனால் நீங்கள் ப்ரெஸ் பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டைல் கொடுக்கலாம். அதாவது இந்த செக் பாக்ஸ் செக்ட் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப ஒரு ஸ்டைல் வேணும்னு நம்ம கொடுக்கலாம். எப்படின்னா ஸோ இந்த சைன் அப் இன்புட் டைப் செக் பாக்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு கீழே நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே செக் அப்படின்ற சூடோ கிளாஸ் கொடுக்கலாம். ஓகே, செக் போட்டு இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைல் பண்ணலாம். செக் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும். என்ன பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா இந்த D8F3DF இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு border வேணும். என்ன border வேணும் அப்படின்னா 1 pixel solid, அதுக்கப்புறம் இந்த மீடியம் கிரீன், இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ண முடியும். பாருங்க, ப்ரெஸ் பண்ணா இந்த மாதிரி லைட்டாக க்ரீனாக செக்டாக இருக்கு. ஓகே, இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கலர் தான் செக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால இது வந்து இனஃப் தான். ஓகே, இப்போ கடைசியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆஃப் செட்டாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம வெர்டிகல் அலைன் மீடியலாக கொண்டு வரலாம். இது ரெண்டுமே செலக்ட் பண்ண ஒரு டார்கெட் இருக்குது. எது அப்படின்னா ஸோ மேலே பார்த்தீங்களா செக் பாக்ஸும் செக் பாக்ஸ் பக்கத்துலேயே இருக்கிற லேபிள். ஓகே, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ண இந்த ஒரு டார்கெட் இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம வெர்டிகல் அலைன் மிடில் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா பாருங்க ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. இப்போ சாதாரண இந்த இன்புட் எல்லாத்தையும் நம்ம ஸ்டைல் பண்ணிட்டோம். இன்னும் மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா இந்த ஃபார்மை ஸ்டைல் பண்ணுவோம். See you on next video. Bye.